வணக்கம் தொடர்களே, வெல்கம் டு டெட்டர் பிஸ்னஸ். நான் உங்கள் ஈஸ்வரன். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற வீடியோ இதை பற்றி தான் இன்ஸ்டாகிராம்ல மொத்தமே ரெண்டு வகையான பீப்புள் தான் இருக்காங்க. பாத்தீங்களா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆர்ட் ஒன்று பண்ணி அதை போட்டு நல்லா போகணும்னு நினைக்கிறவங்க. இன்னொருத்தவங்க அதெல்லாம் வேண்டாம், ரெண்டு பட்டனை கழட்டி விட்டா நல்லா போகணும்னு நினைக்கிறவங்க. ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து காட்டி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா இந்த ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் காட்டி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி பார்த்துட்டே இருக்கேன். இப்ப எனக்கு ஆப்ஷன் தான், நான் காட்டி தான் ஜெயிப்பேன். நான் காட்டினா யாரும் பார்க்க மாட்டேன், அதனால நான் ஜெயிச்சு காட்ட வேண்டியதா இருக்கு. ஸோ தெரியுதா, பெண்களை ஆண்கள் எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க, சமூக வலைதளங்களில் இருக்க பெண்கள் என்னவா இருக்கிறாங்க, அதை பற்றி பேசணும்னு தான் நான் வந்திருக்கேன். இவர் சொன்ன மாதிரி இதை வந்து அங்கே இருக்கிறவங்களாம் கைத்தட்டி சிரித்து ரசிக்கிறாங்கன்னா அவன் எல்லாருமே இதை ரிலேட் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். இப்போ இதே விஷயத்த நான் சொன்னேன்னா நாட்டாள்மன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் செக்ஷனில் வந்து கழிப்பாங்க. பட் இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன் இதுக்கு மட்டும் எவனுக்கு கோவம் இல்லைன்னா இதை ஆண்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. பெரும்பாலான ஆண்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இது வந்து ஒரு பெரிய அவுட்ரேஜ் ஆகி இவனை வந்து எவனுமே கொஸ்டின் பண்ணல. இதுதான் நடந்திருக்கு. இந்த சிக்மா மேல்ஸ் தற்கூரிஸ்லாம் வந்து இந்த எஸ்ஆல்மன்னு சொல்கிறவங்கள மட்டும் வந்து அடிக்கிறதும், பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த சப்மிசிவாக இருக்க ஆண்கள்லாம் கொச்சைப்படுத்தி மீன் போடுறாங்களே. இப்போ இதெல்லாம் எவன் கொச்சை பற்றி கேட்கலன்னா, ஏன்னா இவங்க எல்லாமே பேசிக்கலி அப்படி தான் இருக்கிறானுங்க. அதுதான் பிரச்சனையே இங்கே. ஸோ அதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி, இந்த வந்து இப்படி வச்சுப்போமே. சரி, இவன்களுக்கு வந்து இது ஆபாசமாக தெரியுது, அரைகுறை ஆடைகள் வந்து ஆபாசமாக தெரியுது அப்படின்றத ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து அக்செப்டபுளாக ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா இங்கே வந்து சின்ன வயசுலேருந்து ஆண்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து இந்த சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் அவங்கள வந்து இந்த மாதிரி வச்சிருக்கு. ஆனால் இந்த எந்த வித ஆபாசமும் இல்லாமல், அதாவது அரைகுறை ஆடைகள் இல்லாமல் நேரடியாக வந்து ஒரு பொண்ணு ஸ்கில்ஸோட பேசுது. இப்போ கோடிங் அக்கான ஒரு அக்கா ட்ரெண்ட் ஆனாங்களோ அவங்கள பற்றியே பேசணும். அவங்க வந்து ஒரு ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் தான் எப்பயும் வருவாங்க, வந்துட்டு வீடியோ பண்ணுறாங்க. வீடியோ பண்ணிட்டு அவங்க வந்து யூடியூப்பில் கோடிங் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட கோடிங் ஸ்கில்ஸை பற்றி அவனுக்கு பேசல, அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸை பற்றி அவனுக்கு பேசலை. இதே தான் டெய்லர் இருக்கான், அந்த உடைகளில் எந்த வித ஆபாசமும் கிடையாது. அது அந்த பிரியாணிவன் இன்டென்ஷனலாக செக்ஷுவலைஸ் பண்ணால் அது வேறு விஷயம். அது பிரச்சனைகள் போய்க்குள்ளலாம் இப்போ நான் போக விரும்பலை. பட் அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக அவங்க வந்து அவங்க ஸ்கில்லை பற்றியும் அவங்க பிஸ்னஸை பற்றியும் அவங்களோட டீச்சிங் அவங்களோட கோர்ஸை பற்றியும் தான் பேசியிருந்தாங்க. இதுதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு, இதுதான் அவங்களோட வார்த்தைகளாக இருக்குது. யாரும் அதை பற்றி பேசலை. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க சிம் பண்ணி ஒரு க்ரஷ் மீன் போட்டு இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஏதாவது ஜிம் அக்காவுக்கு நடந்துச்சு, யோகா அக்காவுக்கு நடந்துச்சு, அதே மாதிரி தான் டிவோஷனல் அக்கா. ஐயோ, இந்த டிவோஷனல் அக்கான்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் வருது. டிவோஷனல் அக்கா வந்து அக்கா கிடையாது, பாப்பா, குழந்தை. ஒரு 18 வயசு இருக்குமா, அது கீழே தான் இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை. பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. அடல்ட்டாக இருந்தால் கூட அவங்க குழந்தை மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு கூட எந்த ஏஜ் டிஃபரன்ஸும் பார்க்காம வயசான நாய்ங்கன்னா வந்து சிம் மீன் போட்டுட்டு இருக்காங்கன்னா பிரச்சனை ஆண்கள்கிட்ட இருக்கு. ரைட்டா? அப்போ ஒரு பொண்ணு வந்து நான் எந்த வித ஸ்கில்ஸை காட்டினாலும் சரி, நான் வந்து பாட்டு பண்ணாலும் சரி, நான் வந்து டான்ஸ் ஆடினாலும் சரி, இல்லை நான் வந்து என்னோட பிஸ்னஸை பற்றி பேசினாலும் சரி, என்னோட டெக்னிக்கல் நாலேஜை பற்றி பேசினாலும் சரி, இதை பற்றிலாம் நான் எந்த வித கன்சிடரேஷனும் பண்ண மாட்டேன். அவங்க பொலிட்டீஷியனாகவே இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு சிட்டியோட மேயராகவே இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்தோட எம்பி கேண்டிடேட்டாக கூட இருக்கட்டும், அவங்க அழகாக இருக்காங்களா இல்லையா, அதை தான் நான் பார்ப்பேன், அதை தான் நான் அட்ரஸ் பண்ணுவேன். அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு செக்ஷுவலைஸ் பண்ண முடியுமோ அந்த வரைக்கும் செக்ஷுவலைஸ் பண்ண அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நிற்கிறேன். இங்கே ஒருத்தரோட அழகை ரசிக்கிறத பற்றி எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை செக்ஷுவலைஸ் பண்ணுறதுல தான் எனக்கு இன்னொரு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட ஒரு சில பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை எதிர்பார்க்குறாங்க, அதே மாதிரி பெண்களுமே ஆண்கள்கிட்ட ஒரு சில பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இது ரெண்டுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, செக்ஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஒரு அழகை ரசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து பெண்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் அழகாக இருக்காங்கன்னா அட்மையர் பண்ணுறதோட நிப்பாட்டிடுவாங்க. அவங்க கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு அவங்கள ஹராஸ் பண்ணுறதோ, கொச்சையாக பேசுகிறதோ, அவங்க ரேப் த்ரெட் கொடுக்குறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள் பண்ணுறது கிடையாது. அது ஆண்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இல்ல நீங்க காட்டுறதுல நாங்க வெளியேறோம்னு உங்களுக்கு தெரியுது. ஆனப்புறம் சரி, அவங்க காசு பாக்குறதுக்காக நல்ல ஃபேம் ஆகுறதுக்காக பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்க சமுதாயத்துக்கு என்ன பண்றாங்க? வெறியேற்றுகிறார்கள். ஒருத்தர் வெளியேற்றுறத பார்த்து இன்னொருத்தர் வெளியேற்றுறாங்க, இன்னொருத்தர் வெளியேற்றுறத பார்த்து இன்னொருத்தர் வெளியேற்றுறாங்க. நாம ஃபிட்னஸுக்காக, அதாவது இந்த அண்ணன் வந்து டைரக்டாகவே சொல்லிடுறாரு, இப்போ இதை பார்த்தா வெறி ஏறுது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இந்த ஆளுமே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை காட்டி தான் வீடியோ பண்ணுறான். ஒரு வீடியோவில் கூட உடம்பை காட்டாமல் பண்ணுறது இல்லை. அப்போ இதை பார்த்துட்டு பெண்கள் வெறியேறி குழந்தைகள் மீதான தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால்
என்ன சொல்கிறது, ஏன் அந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள் நான் மட்டுமே ஆண்கள் பக்கமே வச்சுக்கிறீங்க, ஏன் பெண்களுக்கு அந்த உணர்வுகள் கிடையாதுன்னு எப்படி நினைக்கிறீங்க? இதுவே பெரிய ஆதிக்க குணம். என்னமோ பாலியல் உணர்வுகள், செக்ஷுவல் டிசைர்ஸு இதெல்லாம் ஆண்களுக்கு மட்டுமே உரித்தானது, பெண்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறதா? ஸோ எப்படி ஆண்களுக்கு ஒரு உணர்வு இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் அதுக்கான உணர்வுகள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எதை எங்கே காட்டணும், யார்கிட்ட இது மாதிரி பேசணும், யார்கிட்ட இப்படி பேசக்கூடாது அப்படின்ற புரிதல் இருக்குது. அவங்க வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அது ஆண்களும் கற்றுக்கணும். ஆண்களும் அதே ஒரு நிலைப்பாடோடு இருக்கணும். ஆண்களும் அதே நிதான நிலையோடு இருக்கணும். இவங்கள்ட்ட இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அது ஒரு விஷயம். அதே போல் அழகை ரசிக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லைன்னாலும் எந்த இடத்துல நீ அழகை ரசிக்கிற அப்படின்றதான். ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடும் போது அவங்க டான்ஸ் ஆடுறத பேசணும். இல்லை ஒருத்தர் வந்து நல்லா பாட்டு பாடும்போது அவங்க பாட்டு பாடுறதை பற்றி பேசணும். டெக்னிக்கலாக பேசும்போது அவங்களோட நாலேஜை பற்றி பேசணும். அரசியல் பேசும்போது அவங்க நாலேஜை பற்றி பேசணும். அதெல்லாம் விட்டுட்டு எல்லா இடத்துலையுமே பெண்களோட அழகை முதன்மைப்படுத்துறது தான் பெண் அடிமைத்தனத்துக்கு ஒரு அடிப்படை காரணமாகுது. ஏன்னா நீ என்ன திறமையானாலும் இருந்துட்டு போ, நீ முதல் அழகாக இருக்கணும், அழகாக இருக்கிற பெண்களுக்கு தான் இங்கே வந்து மதிப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறதும், அவங்க லுக் மேலே அவங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸை கொண்டு வரதும் தான் இங்கே அடிப்படையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இதன் மூலமாகவே பெண்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இப்போ வந்து டிவோஷனில் இருக்க அந்த பொண்ணு இருந்தாங்க. ஸோ அது வந்து சின்ன குழந்தைன்றது இன்னொரு ஃபேக்ட்ரு. அதே ரீக்ரியேட் பண்ண பிற பெண்கள் இந்த பெண் அளவுக்கு அழகாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அவங்க ஹுமிலேட் பண்ணப்பட்டாங்க, அவங்க அப்யூஸ் பண்ணப்பட்டாங்க. அவங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக ஹராசிங் கமெண்ட்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போ எப்போ நான் ஒரு ஏத்திஸ்ட்டு, நீங்களாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான், கடவுள் பாட்டை பாடுறவங்க எப்படி இருந்தால் என்ன, உனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை. கடவுள் பாட்டை பாடுறதுக்கு கூட உனக்கு வந்து ஒரு அழகு தேவைப்படுது, பார்க்க ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்டோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியப்படுது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூடோ சயின்ஸை பேசுகிற யோகாக்காவை பற்றி அவனுமே கொஸ்டின் பண்ணல. அதை பற்றி கொஸ்டின் பண்ணணும்னு அவனுக்கும் தோணவே இல்லை. ஏன்னா அவங்க ஃபுல்லாக பேசுகிற சூடோ சயின்ஸாக இருந்தாலும் அவங்க அழகாக இருக்காங்க, அதனால் அவங்க ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. அவங்க யோகா ஸ்கில்ஸை பற்றி நான் பேச விரும்பலை, அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு தகுதி எனக்கு கிடையாது. பட் அவங்க பேசுகிற சயின்ஸ் தப்பான சயின்ஸ்னால் அதை பற்றி நம்ம எல்லாரும் கொஸ்டின் பண்ணலாம். ஸோ அதை ட்ரெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே தான் அடிப்படையில் பிரச்சனை இருக்குது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் சாதாரணமாக உள்ள வர பெண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பொட்டேட்டோ ஃபேஸோட ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்டோரியோ ஏதோ நினைக்கிறேன், அதை வந்து பச்சை சங்கீஸோட பேஜில் பார்த்தேன். மாதிரி ஒரு பெண்ணா நான் யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கனால ஏன் அண்ணனுக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ போட்டிருந்தாங்க. இதை வந்து ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இந்த பச்சை சிங்கிஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ இதுதான் ப்ரூவ் பண்ணுது பெண்களை இஸ்லாம் சமமாக மதிக்கலை அப்படின்றத இது தெளிவாக ப்ரூவ் பண்ணுது. அதாவது அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ் ஆஃப் கெரியர் இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் சொல்லிடுறீங்க. அதே போல் ஹிஜாப்ன்றது சாய்ஸ் தான் அப்படின்றத நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க. ஆனால் ஹிஜாப் அணியாத பெண்களை நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதும், ஹிஜாப் அணியாத பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உருவாகிறதும் இஸ்லாமில் சாதாரணமாக நடந்துட்டுருக்கு. அப்போ ஹிஜாப் இஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் அ கம்பல்சன் அப்படின்றது இந்த ஒரு மீனில் வந்து தெளிவாகவே புரிய வச்சுட்டீங்க. நீங்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் தான் புரிய வைக்கிறீங்க. அப்போ அவங்களோட ஆடை மீதான சுதந்திரம் அவங்களுக்கு கிடையாது தேர்வு இருக்கிறதுல. அதே மாதிரி அவங்களோட கெரியர் சாய்ஸை சூஸ் பண்ணுறதுலையும் சுதந்திரம் கிடையாது அப்படின்றத நீங்கள் ஒரே ஒரு மீமில் தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ இப்ப தோணுதா இல்ல, இப்ப தோணுதா இல்ல, இப்போ இல்ல, இப்போ இல்ல, இப்போ பத்தி தோணுதா இல்ல, ஏன் அது மட்டும் தோணல, எப்படி தோணும்? ஆன்மீக தான் தோணும். ஆன்மீக வார்த்தை கஷ்டம் தெரியாதவங்க. ஓ, நீ தோணல சொன்னதுக்கு அதான் காரணமா? சோ இந்த ஹிஜாப் ஏன் போடுறோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் முஃமினான பெண்கள் தான் வெளியில தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஹிஜாப் அணிகிறதுல முக்கியமான விஷயம் அட்ராக்டிவா தெரியக்கூடாது அப்படின்றது. ஒரு பெண்ணுடைய ஷேப்பும் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப அட்ராக்ஷனா ஏற்படும். சோ கண்டிப்பா என்னோட ஷேப் தெரியக்கூடாது. நான் ஃபிட்டா ட்ரெஸ் போட்டேன் அப்படின்னா ஷேப் தெரியும். சோ ஃபிட்டா புர்கா போட்டா ஹிஜாபுடைய பர்பஸே அங்க இருக்காது. ரெண்டாவது விஷயம், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க, அட்ராக்டிவா இருக்கா இல்ல. சோ ஒரு பெண்ணுக்கு அட்ராக்ஷன் தன்னுடைய முடி தெரியுற மாதிரி ஒரு ஷால் போடுறது ஹிஜாபுடைய பர்பஸை நிறைவேற்றாது. சோ முடியும் தெரியக்கூடாது. பெண்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான விஷயமே இந்த கழுத்து தான். சோ அந்த கழுத்தும் தெரியாம முழுசா மறைச்சிருக்கணும். அடுத்து புக்கா போட்டு சின்னதா ஷால் போடும்போது கண்டிப்பா ஷேப் தெரியும். அது மறைக்கிறதுக்காக தான் ஹிஜாப் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை முழுசா மறைக்கணும். மாடர்னா ஒரு ட்ரெஸ் போட்டு நான் ஷால் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அது அட்ராக்டிவா இருக்கும். அப்பவும் அந்த ஹிஜாபுடைய பர்பஸ் அங்க நிறைவேறல. ஹிஜாப் அப்படின்றது முழுசா மறைக்கக்கூடியதாகவும் அட்ராக்டிவா இல்லாம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தான் ஒரே வீடியோல பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், பெண்கள் உடம்பு ஆபாசப்படுத்துறது எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது இப்படி ஒரு ரூல்ஸை ஒருத்தன் எழுதிருக்கானா அவன் எந்த அளவுக்கு பெண்களை ஆபாசமா அபியூசிவா பார்த்துருக்கான் அப்படின்றது எனக்கு புரியல. அதாவது பெண்களோட கழுத்து வந்து, பெண்களோட தோல் வந்து, பெண்களோட முடிவு எல்லாமே ஆபாசமானது, அட்ராக்டிவ்கானது, இதெல்லாம் பார்த்தா நாங்கள் ஆண்கள் அட்ராக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒருத்தன் எழுதியிருக்கானா இதெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகிறவன் தானே இதை எழுத முடியும். அப்போ அவன் வந்து பெண்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கனால எனக்கு வந்து இதெல்லாம் நீ கண்ணு முன்னாடி வராத, நான் கண்ட்ரோல் இல்லாதவன், என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ இதெல்லாம் மறைச்சிருக்கணும் அப்படின்ட்டு பெண்கள் மீது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சிருக்க முடியும்.
ஸோ இதுதான், இதை பார்த்து கொஸ்டின் பண்ணியிருக்கணும், இதை பார்த்து கோவப்படணும். இதுதான் கேள்வி. லைக் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பேசலாம், இஸ்லாமோஃபோபியான்னு வேறு சொல்லுவானுங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண பெண்கள் இப்போ வந்து இது எதுவுமே வேணாம்ப்பா, சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டராகவோ எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக சோஷியல் மீடியாவில் உலாவி கொண்டு இருக்கிற பெண்கள். நான் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் வரல, யூடியூப் பக்கம் வரல, எந்த பக்கமும் வரல. லிங்க்டின் ஒரு ப்ரொஃபஷனல் சைட். இந்த ப்ரொஃபஷனல் சைட்டில் பெண்கள் வேலை தேடுறதுக்காக அங்கே இருக்க ஆண்களை கான்டாக்ட் பண்ணும்போது லிங்க்டின்றது எப்படிப்பட்ட விஷயம்? லிங்க்டின்றதே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட மொத்த ரெஸ்யூமேவுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அங்கே எங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எந்த பொசிஷனில் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி எங்கே படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இருக்கக்கூடிய ஒரு தளத்தில் ஒரு பெண் ஒரு ஆணை போய் அணுகுறாங்க வேலை வாய்ப்பிற்காக. அங்கே வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இவனுங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு லாங் போஸ்ட், இது ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின போஸ்ட்டு தான் இதை நான் அந்த ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பர்சனலாகவே அவங்க போட்டிருந்த அவங்க எனக்கு அனுப்பிச்ச ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இதெல்லாம் நடக்குது. அதாவது இவங்க எப்படி இருப்பாங்க, அதாவது லிங்க்டின்ல இருக்கிற ப்ரொஃபைலில் இருக்கிற பெண்கள் ஆபாசமான உடை அணிய போகிறதில்ல, ரொம்ப ஃபார்மலான ஒரு ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க, ஃபார்மலான ஒரு ஃபோட்டோ போஸ்ட் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேஜ்லேயுமே பெண்களை இந்த மாதிரி ஃபேவருக்காக யூஸ் பண்ணிக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. அப்போ இங்கே பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? ஆண்கள் கிட்ட இருக்குது. ஆண்கள் கிட்ட கட்டுப்பாடு இன்மை இருக்குது. அப்போ ஆண்கள் கிட்ட போய் டீச் பண்ணணும், எந்த இடத்துல எந்த மாதிரி பார்க்கணும், பெண்களை எப்படி பேசணும், பெண்கள் கிட்ட எந்த அளவுக்கு கண்ணியமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு கேள்வி வேணும். இந்த இவங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆக்கும் போது அக்கான்னு ட்ரெண்ட் ஆக்குறாங்க. இல்லை, அது ஏன்னா நான் பேசுகிற விஷயத்த நான் நான் ஒரு பொறுக்கித்தனம் பண்ணுறேன், ஒரு கேவலமான விஷயம் பண்ணுறேன், அதை சட்டில் பண்ணுறதுக்காக நான் எண்டில் அக்கான்னு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான். இப்போ இந்த அக்கான்ற வார்த்தைக்கான மரியாதை என்னவாகுது? அக்காக்களும் ஆன்லைன் காஜிக்களும்னு ஒரு கவிதை வந்து ரீசெண்டாக படித்தேன், அந்த கவிதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அக்காக்களும் ஆன்லைன் காஜிக்களும் அப்படின்ற மாதிரி இவனுங்க வந்து அவ்வளோ விஷயம் வந்து நடக்குது. நான் இந்த சோஷியல் மீடியாலேயோ இல்லை பொதுவாகவே வந்து பேசும்போது உங்களுக்குலாம் அக்கா தங்கச்சி இல்லையா, அம்மா இல்லையா அப்படின்னு பேசுறேன்னா அதவே என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன் ஏற்றுக்க மாட்டேன்னா, அக்கா தங்கச்சி அம்மா அப்படி இல்லையா அப்படின்னு கேட்குறது எப்படின்னா, அவங்க அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னா அது அந்த உறவுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், பெண்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டாக இல்லை. ஸோ ஒரு பெண்ணை நான் இப்படி கண்ணியமாக பார்ப்பேன், ஒரு பெண்கிட்ட நான் இந்த மாதிரி தான் அணுகுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து ஆண்களுக்கு புரிய வைக்கணும், ஆண்களுக்கு தெரிய வைக்கணும், ஆண்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அதை விட்டுட்டு திருப்பி பெண்கள் மீதான கட்டுப்பாடையே அதிகப்படுத்தும் போது அது அவங்களோட சுதந்திரமான டிசிஷன் மேக்கிங்கையோ இல்லை அவங்களுக்கான கெரியர் சாய்ஸையோ இல்லை அவங்க படிப்பு மீதான சாய்ஸையோ எதையுமே பண்ண விடாமல் அவங்கள திருப்பி அப்ரஸ் பண்ணி அவங்கள பின்தங்க வச்சு ஆண் சமூகத்துக்கு கூட கடைசி வரைக்கும் போராட வேண்டிய சூழலுக்கு தான் தள்ளுமே தவிர அவங்களால என்றைக்குமே சரியான நிலைக்கு வர முடியாத சூழலுக்கு தான் போகும். ஸோ அகைன் அண்ட் அகைன் பெண்களோட அழகை பற்றியோ இல்லை பெண்களோட உடலை ஆபாசப்படுத்துறதையோ பண்ணாமல் இது பண்ணிடணும். இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆபாசப்படுத்துதல், அப்புறம் இந்த இன்னொரு விஷயம், இந்த பிரியாணி மேன் அரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பிரியாணி மேன் ரீசெண்டாக அரெஸ்ட் ஆனது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க, அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க பேசினவங்களாம் இதுக்கு வந்து. பட் எனக்கு என்னென்னா, இதில் வந்து இந்த ஆபாச பேச்சாளர் கைது அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து மிச்ச யூடியூபர்ஸ் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, பாட்காஸ்ட்டில் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி அப்போ இவங்கெல்லாம் யார், இதான் ஆபாசம்னா இவங்கெல்லாம் யார் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப அபத்தமாக தான் தோணுச்சு. ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறது ஓகே, கெட்ட வார்த்தை பேசுகிறதுல எனக்கு எந்த வித உடன்பாடும் கிடையாது. கெட்ட வார்த்தை பொது வெளியில் மட்டும் இல்லை, ஒரு பர்சனல் ஸ்பேஸ்லேயுமே பேசக்கூடாது அப்படின்றது தான் என்னோட நிலைப்பாடு. ஏன்னா அது பொதுவாக பெண்களை குறித்து இருக்கும், இல்லை ஒரு சமூகத்தை சார்ந்திருக்கும், பெண் உறுப்புகளை குறித்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால அந்த வார்த்தைகளை பயன்படுத்துதல் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ பெண்களையோ இல்லை யாரையோ ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணுது, அவங்களுக்கு இது வந்து அச்சுறுத்தலாக இருக்குது, இல்லை அவங்களுக்கு அது வந்து மனக்கவலை ஏற்படுத்துது அப்படின்றதுனால அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கனால எனக்கு அந்த வார்த்தைகள் பேசுறதுல எனக்கு எந்த வித உடன்பாடும் கிடையாது. இங்கே யார் அதை ஜஸ்டிஃபை பண்ணாலும் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நாட் ஜஸ்ட் பேர்ட் வேர்ட்ஸ், சில வார்த்தைகள் வந்து திரிச்சு பேசுகிறதுமே இன்னொருத்தரை எப்படி காயப்படுத்தும் அப்படின்றதுக்கான வீடியோ அதில் தெளிவாக போட்டிருக்கு, அதை ஆட் பண்ணுறோம். நீங்கள் வேணால் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பேசுகிறேன்னா, ஆபாசமாக பேசுகிறதுக்கும் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, வசை சொற்கள் பேசுகிறதுக்கும். ஸோ இங்கே வந்து யாரையும் ஒருத்தன் போயிட்டு அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங்கை வச்சோ, அவங்க வந்து நிற்கிறத வச்சோ, அவங்க போடுற கண்டென்ட்டை வச்சோ, அவங்க இன்டென்ஷன் வேறவா இருந்த பட்சத்திலும்
அவங்க இதுக்காக தான் வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள கொச்சப்படுத்தி ஆபாசப்படுத்தி பேசுகிறதுக்கும், ஒருத்தன் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்ணி இன்னொருத்தரை திட்டுறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை வந்து ஆபாசப்படுத்துறது இல்லை, இன்னொருத்தரை திட்டணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் பேசுது. பர்சனல் அட்டாக்காக இருக்கலாம், அப்யூஸாக இருக்கலாம், பட் அது வந்து ஆபாசப்படுத்துதல் இல்லை. அதுதான் ஆபாச பேச்சுக்கும் இந்த கெட்ட வார்த்தைகளுக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ கெட்ட வார்த்தைக்கு பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பேசும்போதும் சரி, அப்புறம் நான் ஏஜே பேர் வீடியோவில் வந்து பேசியிருந்தப்ப நீ ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிற, உனக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஜென்யூனான ஒரு கிரிட்டிசிசம் எடுத்து வைக்க தெரியல, ஒரு என்ன சொல்ல டீசெண்டான வகையில் கிரிட்டிசிசம் எடுத்து வைக்க தெரியல, இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறியா அப்படின்ட்டு என்னையே வந்து அந்த ஏஜே பேர் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஷின் பண்ணியிருந்தாங்க. பேசிக்காக அந்த கமெண்ட் செக்ஷனை வச்சு இன்னொரு வீடியோ பண்ணலான்ற அளவுக்கு தற்குறித்தனமாக நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதை விட்டுறலாம். இங்கே வந்து என்ன கெட்ட வார்த்தை அப்படின்றதே எப்படி இருக்குது, எல்லா வார்த்தைகளும் ஏதோ ஒரு அர்த்தத்தை உடையது, அது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் கெட்ட வார்த்தை இருக்குது. இந்த ஏஜே பைரோ வீடியோவில் உதாரணத்துக்கு அந்த கிளிப் நான் போடுறேன். இருக்குல்ல சுன்னியும் 2 கொட்டையும் இருக்குல்ல, அதனால உனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, அந்த ப்ரிவிலேஜ் அக்னாலேஜ் பண்ணிட்டு ஸோ நான் இப்படி தான் மீன் பண்ணியிருக்கேன். அது லிட்டராக வந்து சுன்னினா பீனிஸு, கொட்டைன்னா இவ்வளோதான். விதைப்பையும் ஆண்குறியையும் குறிக்கிறதுக்கு பேச்சு வழக்கில் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்துகிறேன். ஸோ இங்கே வந்து நான் நேரடி அர்த்தத்தில் பேசுகிறேன். இது வந்து நான் போயிட்டு ஏஜே பைரவை பார்த்து போடா முட்டா சுன்னி அப்படின்னு நான் திட்டேன். அப்படி திட்டிருந்தா அது வந்து கெட்ட வார்த்தையாக சொல்லலாம். நான் அங்கே பயன்படுத்தியிருந்தது வந்து நேரடி அர்த்தத்துக்கு தான் பயன்படுத்தினேன். ஸோ அது வந்து கெட்ட வார்த்தையாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ் ஒன். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து ஒரு இடத்துல பேசுகிறோன்னா அது எதை மீன் பண்ணி பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம் அப்படின்றத தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், எந்த இன்டென்ஷனோட பேசுகிறோன்றதை கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆபாச பேச்சுக்கும் கெட்ட வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்டு கெட்ட வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை பேசும்போதும் அதில் இருக்க இன்டென்ஷனும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் குழப்பிக்கிறது வந்து இங்கே நிறையா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி சும்மா ஒரு 5 நிமிஷம் வீடியோ பண்ணலாம், ரொம்ப நாளாக வீடியோ பண்ணலையே, கண்டென்ட் மிஸ் ஆகுது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம், பை.